பண்ணாரி போவாங்க. பண்ணாரியில இருந்து எங்களுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் வரும். 14 கிலோமீட்டர் தான் வரும். அம்மா மைசூர் செல்லும்போது அந்த வழியாகத்தான் செல்வோம். ஆமா, மைசூர் வர்றதுன்னுச்சுன்னா இல்லை பண்ணாரி வந்து நேராக மைசூர் அப்படி ஏறிக்கலாம். சத்தியமங்கலம் வரணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் திருப்பூர்லேருந்து வர்றதுனால திருப்பூர், புளியம்பட்டி, அப்புறம் நேராக அப்படியே பண்ணாரி, பண்ணாரியிலேருந்து அப்படியே மைசூர் மலை ஏறிக்கலாம். இல்லை சத்தியமங்கலத்து வழியாகவும் வந்து போவாங்க. ஆனால் சத்தியமங்கலம் புளியம்பட்டி வழியாகத்தான் வருவோமா. புளியம்பட்டி வந்து நேராக அப்படியே பண்ணாரிக்கு ஒரு ரூட் இருக்குதுப்பா. பனையம்பள்ளி அப்படியே அந்த வழியாக ஒரு ரூட் இருக்குது, அது நேராக போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா சத்தியமங்கலம் வந்தும் போகலாம். ஆனால் சத்தியமங்கலம் வந்து போகிறது கொஞ்சம் சுத்து மாதிரி இருக்கும். புளியம்பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக சத்தியமங்கலம் வரலாம். ஆனால் புளியம்பட்டியிலேருந்து சத்தியமங்கலம் வந்து திருப்பி பண்ணாரி போகிறதுனா கொஞ்சம் சுத்து. நீங்கள் புளியம்பட்டியிலேருந்து நேராக அப்படியே பண்ணாரி போயிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கிலோமீட்டர் குறையும். வணக்கம்மா, மகிழ்ச்சி. 7வது லைக் போட்டாச்சு. இரவு வணக்கம் மணிவண்ணன். இரவு வணக்கம்ப்பா. லைக் போட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சரி, இன்னொரு 2 நிமிஷத்துல நானும் லைவை கட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு போடுவோம். அதே தான்மா, பண்ணாரி வந்து தான் போவோம். ஆமாம், பண்ணாரி போயிட்டா மைசூர் மலை ஏறணும். பண்ணாரி தாப்பா பார்டரு. பண்ணாரி போயிட்டு தான் மைசூர் மலை ஏறணும். மணிவண்ணன் இரவு வணக்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி சரி, டைம் முடிச்சுக்க. மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு லைவில். ஓகேடா நாகு, நான் லைவை முடிச்சுக்கிறேம்மா. லைவில் யாரோ 2 பேர் காட்டுது. 2 பேரும் வந்து இவ்வளோ நேரம் லைவ். குட் நைட் அம்மா. ஓகே சாமி, குட் நைட். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பை பாய். லைவை